அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழ் ஒளியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 114 மேலதிக வாக்குகளால் வெற்றி. அமைதியான இந்து சமுத்திர வலயத்திற்காக இலங்கை வழங்கும் ஒத்துழைப்பிற்கு அமெரிக்க அதிகாரி பாராட்டு. வடக்கு கிழக்கில் முதலீடுகள் ஊடான அபிவிருத்தி திட்டங்கள் குறைவாக உள்ளதாக கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டு. யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணம் கட்சிகளுக்கு அறிவிப்பு. வேலையில்லா பட்டதாரிகள் நாடாளுமன்றத்திற்கு அருகில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். தொடர்வது முதன்மை செய்தி. இரண்டாயிரத்தி 25 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று 114 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று 114 மேலதிக வாக்குகளால் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. நிதியமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் கடந்த மாதம் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு 114 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பிற்கு ஆதரவாக 159 வாக்குகள் அளிக்கப்பட்டதுடன் எதிராக 45 வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன. அமைதியான இந்து சமுத்திர வலயத்திற்காக இலங்கை வழங்கும் ஒத்துழைப்பிற்கு ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் கட்டளை அதிகாரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் கட்டளை அதிகாரிக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் கட்டளை அதிகாரி அட்மிரல் சாமுவேல் ஜே பவேரா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் வேலை திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த அதே நேரம் இந்து சமுத்திர வலயத்தை பாதுகாத்து அமைதியான இந்து சமுத்திர வலயத்தை பேணுவதற்கு இலங்கை வழங்கும் ஒத்துழைப்பையும் அட்மிரல் பவேரா பாராட்டினார். இலங்கை மற்றும் ஐக்கிய அமெரிக்காவிற்கு இடையில் காணப்படும் வலுவான தொடர்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லவும் இலங்கை அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்தை வெற்றிகரமாக்கிக் கொள்ளவும் தனது ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் பாதுகாப்புத் துறையின் மனிதவள அபிவிருத்திக்கு ஐக்கிய அமெரிக்காவினால் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரையில் வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்பிற்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். சந்திப்பில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங், லெப்டினன்ட் கர்னல் ஆண்டனி நெல்சன், ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் சிரேஷ்ட வெளிநாட்டு கொள்கை ஆலோசகர் டேவிட் ரென்ஸ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கில் முதலீடுகள் ஊடான அபிவிருத்தி திட்டங்கள் குறைவாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் முதலீடுகள் ஊடாக மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் குறைவாக காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடகிழக்கிலே உங்களுக்கு தெரியும், போர் நடைபெற்ற காலப்பகுதியிலேயும் அதுக்கு பிற்பாடும் கூட வடகிழக்கிலே அபிவிருத்தி என்ற பெயரிலே முதலீடுகள் ஊடாக நடைபெறுகின்ற முன்னேற்றங்கள் மிகவும் குறைவு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அதுதான் யதார்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அங்கே வாழுகின்ற மக்கள் பொதுவாக தங்கள் சேமதித்து வச்சிருக்கின்ற நிதியை வளமையாக வங்கிகளிலும் இந்த ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கும் தங்களுடைய அந்த நிதியை டிபாசிட் செய்து அதனூடாக கிடைக்கின்ற அந்த இன்ட்ரெஸ்டை வைத்துத்தான் அவர்கள் கூடுதலாக தங்களுடைய முதலீடுகளை நடாத்துறவர்கள். இந்த வகையிலே வடகிழக்கு குறிப்பாக
வடக்கிலையும் யாழ்ப்பாணத்திலையும் வந்து த ஃபைனான்ஸ் கம்பெனி என்ற நிறுவனத்துக்கு கணிசமான முதலீடுகளை அங்கு வாழுகின்ற மக்கள், விசேஷமாக ஓய்வு பெற்ற மக்கள் முதலீடுகளை செய்திருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வாழும் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக இருந்தால் சிறு நீர்ப்பாசன குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். எங்களுடைய கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அந்த வகையில் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே குறிப்பாக எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அவர்கள் உற்பத்தியாளர்களாக மாற வேண்டும். அவர்கள் உற்பத்தியாளர்களாக மாறுவதாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற சிறுநீர்ப்பாசன குளங்கள், பல தடவை மீண்டும் மீண்டும் அதை நான் சொல்லுகின்றேன், உற்பத்தியை பெருக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள சிறுநீர்ப்பாசன குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும். எங்களுடைய மாகாணத்திலே குறிப்பாக வன்னி தேர்தல் தொகுதியிலே பல குளங்கள், பல வயல் நிலங்கள் அரச திணைக்களங்கள் கல் இட்டு எல்லைப்படுத்தியதன் ஊடாக மக்கள் பயன்பாடு இல்லாமல் இருக்கின்றது. இதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த குளங்களையும் வயல் நிலங்களையும் விவசாய காணிகளையும் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையிலே மிகவும் விரைவாக அந்த இடங்களை நீங்கள் மக்களுக்கு கையளிக்க வேண்டும். வடக்கு கிழக்கிற்கான மாகாண அபிவிருத்திக்கு ஒதுக்கப்படும் நிதி குறைவாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். திருக்கோவில் பிரதேசத்தில் கன்னியமண் அகழ்வு இடம்பெற்றால் ஏற்படும் பாதிப்பு பற்றியும் சுட்டிக்காட்டினார். வடகிழக்கிலே கடந்த காலங்களிலே ஒதுக்கப்படுகின்ற நிதி மிக குறைவாக இருக்கின்றது. அதேபோல் இந்த அரசாங்கத்தினாலும் நிதி ஒதுக்கப்பட்ட நிதி என்பது மிக குறைந்த அளவிலே தான் இருக்கின்றது. இங்கே பல போராட்ட காலங்களிலே, யுத்த காலங்களிலே மூடப்பட்ட பல தொழிற்சாலைகள் இன்றும் திறக்கப்படாமல் இருக்கின்றது. அந்த தொழிற்சாலைகளை திறந்து வடகிழக்கிலே இருக்கின்ற மக்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பை வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கின்றது என்ற இந்த செய்தியையும் கூறிக்கொண்டு, கடந்த கால அரசினாலே பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதிலே திருக்கோவில் பிரதேசத்திலே கனியமண் அகழ்வுக்கான ஒரு திட்டம் 2016-17 கொண்டு வரப்பட்டது. அதற்கு எதிராக மக்கள் பல போராட்டங்களை நடத்தி இருந்தார்கள். இதன் விளைவாக பல விளைவுகள் அந்த கனியமண் அகழ்கின்ற பொழுது எதிர்காலத்திலே அந்த பிரதேசத்திலே பாரிய விளைவுகளை அந்த மக்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது. அதாவது அந்த பகுதியிலே இருக்கின்ற மண் திட்டுக்கள் அழிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சுனாமி, ஒரு அனர்த்தம் ஏற்படும் என்றால் 2004 ஏற்பட்ட சுனாமி காலத்திலே மக்கள் பாதுகாக்கப்பட்டது அந்த சாண்டியூன்ஸ், அந்த மண் திட்டுக்களினால் தான். இல்லாவிட்டால் கூடுதலான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருப்பார்கள். அந்த மண் திட்டுக்கள் அழிவடையக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த பகுதியிலே அந்த திருக்கோவில் பிரதேசத்திலே அந்த மண் அகழ்கின்ற, அந்த கனியமண் அகழ்கின்ற, இல்மனைட் எடுக்கின்ற அந்த பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக அதில் இருக்கின்ற கண்டல் தாவரங்கள் அழிவடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, காலத்துக்கு காலம் மீனினங்கள் அந்த இடத்திலே, அந்த கோரல்ஸ், அதிலே மீனினங்கள் முட்டையிட்டு குஞ்சு பறிக்கின்ற அந்த சூழ்நிலை இருக்கின்றது. இந்த மாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதனாலே பாரிய பாதிப்பு ஏற்படும். அதே போல அந்த பகுதியில் இருக்கின்ற தென்னை மரங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்கின்றன. இந்த மண் அகழ்வை மேற்கொள்ளுகின்ற பொழுது அதிலே இருக்கின்ற அந்த தென்னை மரங்கள் அழிவடைந்து போகின்ற சூழ்நிலை காணப்படும். கொத்தியிலிருந்து திருக்கோயில் வரையில் இருக்கிற அந்த கோஸ்டல் பெல்ட், கரையோர பிரதேசங்களில் தான் சுற்றுலா பயணிகள் வந்து போகின்றார்கள். அது சுற்றுலாத்துறை அழிவடையக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் கைப்பற்றும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துக்களை கூறிக்கொண்டு போகின்றார். கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும், வடமாகாணத்திலே, யாழ்ப்பாணத்திலே, வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை. மன்னாரிலே மட்டும் உண்டு, அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போகிறோம். தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்தில் அனைத்து வேட்புமனுகளையும் நாங்கள்
எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல நாங்கள் அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம். ஏனென்றால் இந்த தலைவர் பிரபாகருடைய பெயரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம். தேர்தல் வெல்ல வேணும்ன்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டின்னு சொல்லி அதையும் சொல்றதை வாழ்த்துறேன் நான் உங்களை. ஆனால் நீங்கள் வாயால மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாநிலத்துடைய செயல்பாடு இருந்திருக்கே தவிர 6 மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் 6 மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவும் இதுவரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம். மிக முக்கியமாக எங்களுடைய வடமாநிலத்தை எதுவுமே நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் செய்ய போவதும் இல்லை, நீங்கள் செய்யவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. மக்கள் உணர்ந்து விட்டார்கள். பட்டலாந்த கமிஷனை பற்றி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த நீங்கள் பர்ணகம கமிஷன், LLRC ரிப்போர்ட், உடலகம கமிஷன்ல வெளியே செல்கிறார் அமைச்சர். இந்த உடலகம கமிஷன் ஓடி போறார் அமைச்சர் வெளியிலே. உடலகம கமிஷன் இதிலே கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள் இன்று சபையை விட்டு ஓடி செல்றார். படுகொலை மற்றும் சித்திரவதை கலாச்சாரத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆரம்பித்து வைத்ததாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொலை பட்டியல், கொலை கலாச்சாரத்தை பற்றியே பேசுகின்ற நபர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த நபர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேண்டும். என்னவென்றால் 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டின் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள், மக்களை கொன்றவர்கள் வேறு யாரும் அல்ல, ஐக்கிய தேசிய கட்சியாகும், இந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய கட்சியாகும். அந்த வகையில் தேடி பாருங்கள். 1958ஆம் ஆண்டு 56ஆம் ஆண்டு எங்களுடைய மக்களை கொலை செய்தவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு 1977ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு இந்த நாட்டின் இன கலவரத்தை தூண்டியவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிய வரும். பிறகு 1979ஆம் ஆண்டு அவசர கால சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் இளைஞர் யுவதிகளை படுகொலை செய்கின்ற படுகொலை கலாச்சாரத்தையும் சித்திரவதை கலாச்சாரத்தையும் நிர்மாணித்தவர்கள் யார் என்பது வேறு யாருமல்ல, உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களா. யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணம் இன்று கட்சிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணம் இன்று அறிவிக்கப்பட்டது. வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணம் குறிப்பிடப்பட்டு யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் திணைக்களத்தினால் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி அதிகார சபைகள் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தது. அதில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களது 9 பிரதேச சபைகளுக்கான அல்ல உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. எம்மை பொறுத்தவரையில் ஒரே காரணத்துக்காகத்தான் இவை நிராகரிக்கப்பட்டதாக எமக்கு இப்பொழுது 9 பிரதேச சபைகளுக்கான கடிதங்களை தந்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் காரணங்கள் என்றவர்கள் போகிறார்கள். இளம் வேட்பாளராக பெயர் குறித்த நியமன பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேட்பாளர்களின் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்படாமையால் ஆக குறைந்த இளம் வேட்பாளர்களின் பிரதிநிதித்துவம் நிச்சயப்படுத்த முடியாது இருப்பதனால் முழு பெயர் குறித்த நியமன பத்திரமும் நிராகரிக்கப்படுகிறது. இது 9 தேர்தல் உள்ளூராட்சி சபைக்கும் எங்களுக்கு ஒரே காரணம்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் சகல பிரதேச சபைகளுக்குமான தேவையான அளவுக்கான இளைஞர்களுக்கான அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்களை நாங்கள் கொடுத்திருக்கோம். எந்த ஆவணத்திலும் மூலப்பிரதியை ஒப்படைக்க சொல்லி கேட்கப்படவில்லை. இது நிராகரிக்கப்பட்டது தவறான 100% தவறானது. திங்கட்கிழமை இது கொழும்பு சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பான வழக்கு தாக்கல் செய்யப்படும். யாழ் மாநகர சபைக்கு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நேற்றைய தினம் சொல்லப்பட்ட காரணம் 2023ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க உபபிரிவு 3 சட்ட ஏற்பாட்டின்படி, தேர்தல் சட்ட ஏற்பாட்டின்படி எங்களுடைய வேட்பு மனுவோடு இணைக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய உறுதியுரையிலே சத்தியப்பிரமாண ஆணையாளர் கையொப்பமிடவில்லை என்ற காரணத்தினால் அந்த உறுதியுரை நிராகரிக்கப்பட்டதன் அடிப்படையில்
எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக நேற்றைய தினம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உடுவில் பிரதேச சபைக்கான வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணமாக சொல்லப்பட்ட விடயம் இளம் வேட்பாளர்களுடைய விடயத்தை உறுதிப்படுத்துகின்ற விதமாக சமர்ப்பிக்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் முறையாக உறுதிப்படுத்தப்படவில்லை, பிரதேச செயலாளரால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 6 உறுப்பினர்கள் தேவைப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் 5 உறுப்பினர்களுடைய சான்றிதழ்களை சமர்ப்பித்திருக்கின்றோம் என்றும் ஒருவருடைய பிறப்பு சான்றிதழ் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் சொல்லி வலிகாமம் தெற்கு பிரதேச சபை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற அதே காரணங்களுக்காக பருத்தித்துறை பிரதேச சபையும் கரைச்சி பிரதேச சபைக்குமான எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் நிராகரிக்கப்படக்கூடாது என்று சொன்ன சட்டப்பிரிவின் கீழ் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அநீதி. இதை நாங்கள் நிச்சயமாக மேல் நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ எங்கே என்றாலும் போவோம். நாங்கள் இதுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். நான் இன்றைய தினம் மன்றாட்டமாக ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறேன். தயவு செய்து எங்களை வழக்கு மட்டும் போக விடாதீர்கள், சட்டத்தை பார்த்து எங்களுக்கு நியாயத்தை தாருங்கள். இதை நான் வழக்குக்கு போக முதலே உங்களுடைய மேலதிகாரிகளோடு கலந்துரையாடி இது சட்டத்திலே சொல்லப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது, ஆகவே இதை நிராகரிக்க முடியாதென்று உங்களுடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருந்தால் அதை செய்யுங்கள் என்கின்ற விடயத்தை நான் மன்றாட்டமாக வினயமாக கேட்டிருக்கிறேன். ஆகவே அவர்கள் கலந்துரையாடட்டும். சுயேட்சை குழுவாக மனு தாக்கல் செய்தது நாங்கள் எங்களுக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸின்படி எல்லாம் சீராக செய்து கொடுத்துறாங்க. இப்போ அவை என்னென்னா இந்த இளைஞரை நிரூபிக்கிறதுக்கு அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வேணும். ஆனால் எங்களுக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரிஜினல் இல்லை. மன்னாரில் பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கு ஜப்பான் அரசாங்கத்தினால் உதவி வழங்கப்பட்டுள்ளது. பெண்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தல் மற்றும் முயற்சியாண்மையை மேம்படுத்தல் எனும் துணிப்பொருளில் ஜப்பான் அரசாங்கத்தின் நிதி உதவியின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கான உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வு இன்று மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக ஜப்பானிய தூதரகத்தின் துணைத் தலைவர் ஹமோஷிடா பங்கேற்றார். அத்துடன் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மற்றும் பிரதேச செயலாளர்கள், பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பெண் சுயதொழில் முயற்சியாளர்கள் என பலர் பங்கேற்றனர். சுயதொழில் பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சுயதொழில் உற்பத்தி பெண் முயற்சியாளர்களால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள், கலைப்பொருட்கள், ஆடை வகைகளின் கண்காட்சி இடம்பெற்றதுடன் விற்பனை சந்தையும் இடம்பெற்றது. சுயதொழில் முயற்சி மற்றும் வியாபார முயற்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஜப்பான் அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் தெரிவு செய்யப்பட்ட பெண்களுக்கு தையல் இயந்திரம், குளிர்சாதன பெட்டிகள் என தொழில் முயற்சிக்கான பல உதவிகளும் வழங்கப்பட்டன. வவுனியாவில் 15 வயது சிறுமியொருவரை பாலியல் துன்புறுத்தல் செய்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் 15 வயது சிறுமியொருவரை பாலியல் துன்புறுத்தல் செய்த இளைஞர் ஒருவரை கைது செய்துள்ளதாக வவுனியா போலீசார் இன்று தெரிவித்துள்ளனர். சிறுமியை அப்பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் காதலித்ததாகவும், சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் சிறுமியின் தாயாரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் இளைஞர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்திற்கும் இடையே கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரட்னசேகரவிற்கும் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்திற்கும் இடையில் கலந்துரையாடல் நேற்று திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் GS அருள்ராஜ், கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் WG திஸ்நாயக்க, மாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் DGM ஹோஸ்டா, இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் உப்புல் ரோஹண மற்றும் சங்கத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கிழக்கு மாகாணத்தில் பணியாற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் ஆளுநரிடம் முன்வைத்ததுடன் இப்பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக ஆளுநர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்திற்கு அருகில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஒன்றிணைந்த வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினர் வெல்துவ சந்தையில் நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்கு, நாட்டை சீர்குலைத்து வைத்தது நாமா, எமக்கு நீதி வழங்குங்கள் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர்.
இதன் காரணமாக நாடாளுமன்ற பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்ற வீதிக்குள் நுழைய எத்தனித்த போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக குறித்த பகுதியில் சற்று பதற்ற நிலை உருவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடற்தொழில் சட்ட திருத்தத்திற்கு முல்லைத்தீவு மாவட்ட தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. புதிய சட்ட திருத்தத்திற்கு முற்றுமுழுதாக முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து எதிர்ப்பு தெரிவிப்பதாக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறும் தடை செய்யப்பட்ட தொழில் புதிய சட்ட திருத்தம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த புதிய சட்ட திருத்தம் பற்றி 4ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 அன்று கடற்தொழில் அமைச்சரை நாவாந்துறை சமூக நிலையத்தில் வைத்து எமது இணையத்தின் மாவட்டங்களுடன் சேர்ந்து கதைத்த போது அவர் கூறிய வாக்குறுதியாவது புதிய சட்ட திருத்தம் திருத்தப்படும் போது எமது இணையத்தின் நிர்வாகத்தினரையும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கும் சங்கங்களையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கித்தான் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் தான் இந்த புதிய சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படும் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த புதிய சட்டமானது எங்கள் அமைப்பையோ எமது மாவட்டத்தில் உள்ள சங்கங்களையோ அழைக்காது புதிய சட்ட திருத்தம் அமல்படுத்துவதாக ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிகின்றோம். இந்த புதிய சட்ட திருத்தத்துக்கு முழுதாக முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். புதிய சட்ட திருத்தம் நடைமுறைப்படுத்தவும் வேண்டாம். எமது பழைய சட்டத்தை 1986ஆம் ஆண்டு இருக்கும் அந்த சட்டத்தையே நடைமுறைப்படுத்தும்படியும் மிகவும் தாழ்மையுடன் கடற்தொழில் அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது விடயம், எமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்தும் முழுதாக தடை என நாங்கள் அதாவது அறிவித்தல் மூலம் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்திருந்தோம். அதன்படி வட்டுவாகல் கலப்பு இன்றைக்கு அது கொக்குழாய் கலப்பு அதில் நடவடிக்கைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. வட்டுவாகல் கலப்பில் கூடிய பாகம் இப்ப ஒரு 4.5 கோடிக்கு கிட்ட சட்டவிரோத தொழிலின் சொத்துக்கள் பிடிபட்டு ஆட்களும் 8 பேருக்கிட்ட பிடிபட்டு நீதிமன்றம் உட்படுத்தப்பட்டு 14 நாட்கள் சிறை தண்டனை அறிவித்து புனையில் விடுவிக்கப்படுகிறார்கள். சட்டவிரோத தொழிலுக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீர்வள திணைக்களமும் எமது வட்டுவாகலில் இருக்கும் நேவி அதாவது கடற்படையினரும் பூரண ஒத்துழைப்பு தந்துதான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிளிநொச்சி மகாசக்தி மகளிர் சம்மேளனம் நடத்திய சர்வதேச மகளிர் தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அனைத்து பெண்களுக்குமான உரிமைகள் மற்றும் சமத்துவத்தை ஏற்படுத்தல் எனும் தொனிப்பொருளில் கிளிநொச்சி மகாசக்தி மகளிர் சம்மேளனம் நடத்திய சர்வதேச மகளிர் தின நிகழ்வு இன்று கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் இடம்பெற்றது. மகாசக்தி மகளிர் சம்மேளன தலைவர் சத்தியமூர்த்தி லலிதகுமாரி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சட்டத்தரணி சரண்யா ராஜுடன் மாவட்ட செயலக பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் செல்வி உதயனி நவரத்னம் ஆகியோர் விருந்தினர்களாக பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் மகாசக்தி மகளிர் சம்மேளன உத்தியோகத்தர்கள் சிறு குழுக்களை சேர்ந்தோர் என பலர் பங்கேற்றதுடன் சிறப்பாக செயற்பட்ட மகளிர் கௌரவிக்கப்பட்டனர். வாரியபோலவில் விமானப்படை விமானம் விபத்திற்குள்ளானமை தொடர்பில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. விபத்திற்குள்ளான விமானப்படையின் விமானம் குறித்து விசாரிக்க விமானப்படை தளபதியினால் சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் உள்ள இலங்கை விமானப்படையின் படைப்பிரிவிற்கு சொந்தமான பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் விமானம் இன்று குருநாகல் வாரியபல பகுதியில் பயிற்சியின் போது விபத்திற்குள்ளானது. விமானத்தின் 2 விமானிகளும் விமானத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறி தரையிறங்கினர். இந்த விமானத்தில் தலைமை பயிற்றுவிப்பாளர் விமானியும் பயிற்சி விமானி அதிகாரியும் இருந்தனர். மேலும் இந்த அதிகாரிகள் தற்போது குருநாகல் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விமானம் கட்டுநாயக்க விமானப்படை தளத்திலிருந்து காலை 7:27 மணியளவில் புறப்பட்டு காலை 7:55 மணியளவில் விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தை தொடர்ந்து விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிர்சிங்க விபத்து குறித்து விசாரிக்க 7 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை நியமித்துள்ளார். அரசாங்கத்தால் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க முடியாது என பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தால் நாட்டில் எந்த ஒரு அபிவிருத்தி பணிகளையும் முன்னெடுக்க முடியாது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஹோமஹமவில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
එතකොට මේ රට මෙතනින් ගොඩ ගන්න කතාවලට නම් බෑ. அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதிக்கு பின்னர் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணத்தை 1/3 பகுதியாக குறைப்பதாக தேர்தல் காலத்தில் கூறினார்கள். ஆயினும் மின்சாரத்தை எவ்வாறு சேமிப்பது என்பது குறித்து போதிய அறிவு அவர்களிடம் கிடையாது. எரிபொருள் விலையை குறைப்பதாக கூறினார்கள். ஆனால் அதற்கான எந்தவித ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அரிசி, சீனி, மா ஆகியவற்றுக்கு வரி விதிப்பதனூடாக 2000 கோடி ரூபாய் வருமானத்தை எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அவ்வாறாயின் அவற்றின் விலை குறைக்கப்படாது என்பதே அர்த்தமாகும். எவ்வாறெனினும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இவற்றுக்கான எதிர்ப்பை மக்கள் நிச்சயம் வெளிப்படுத்துவார்கள். එතකොට මේ රට මෙතනින් ගොඩ ගන්න කතාවලට නම් බෑ. Booking.com விடயம் தொடர்பில் சபையில் சலசலப்பு ஏற்பட்டது. தான் சபாநாயகருக்கு உத்தரவு பிறப்பிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. இதன்போது வாய்மூல கேள்வி நேரத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். Booking.com එක ලංකාවෙන් ඉවත් විය යුතුයි නැත්නම් ඔවුන්ගේ ටැක්ස් ගෙවන්න නැත්නම් ඒක කළ යුතුයි කියලා දාලා තිබුණ ප්‍රකාශයක්. Booking.com-ற்கு வரி அறவிட வேண்டும் அல்லது அதனை நாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என வெளிவிவகாரத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் கூறியிருந்தார். ஆனால் Booking.com ஊடாகவே 140% சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தருகின்றனர். இதற்கு வரி விதிப்பது குறித்த திட்டமும் உங்களிடம் இல்லை. அதேபோன்று இத்தகைய சட்டமும் இல்லை. இதனூடாக பல சிக்கல் நிலைகள் ஏற்படும். இந்த கூற்றை அமைச்சர் நிதி அமைச்சுடன் கலந்துரையாடியமை தொடர்ந்தா முன்வைத்தார். அல்லது இந்த கூற்றின் அர்த்தம் என்ன? இதன்போது கருத்துரைத்த சபாநாயகர் මේ ප්‍රශ්නයේදී අතුරු ප්‍රශ්න අහද්දී ඒ මුල් ප්‍රශ්නයට අදාළ වෙන ප්‍රශ්නයක් තමයි අසී යුත්තේ. வாய்மூல கேள்விக்கான நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே முன்வைத்த விடயத்திற்கு உரிய கேள்வியையே முன்வைக்க வேண்டும். நாணயத்தாள்கள் பற்றிய கேள்வியை முன்வைத்துவிட்டு தற்போது வேறு ஒரு கேள்வியை முன்வைக்கின்றீர்கள். ஒரு கேள்வியை கேட்ட பின்னர் அதனுடன் தொடர்புடைய மேலதிக கேள்விகளை தொடுப்பதே பொருத்தமாக அமையும். நிலையியல் கட்டளைகளை நீங்கள் வாசிக்க வேண்டும். அதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர සාමාන්‍යයෙන් ඇමතුමා කැමැත්ත දක්වනවා නම් අපිට අහන්න පුළුවන්. அமைச்சர் விரும்பும் பட்சத்தில் எமக்கு அந்த கேள்விகளை எழுப்ப முடியும். நீங்கள் அதை மட்டுப்படுத்தக்கூடாது. அமைச்சர் விரும்பினால் பதிலளிக்கலாம். அதற்கிடையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி சபாநாயகரிடம் எந்த உறுப்பினரும் விளக்கங்களை கோர முடியும். ஆனால் அவருக்கு உத்தரவை பிறப்பிக்க முடியாது. சபாநாயகரின் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். சபாநாயகருக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் உறுப்பினருக்கு இல்லை. அதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர நான் உங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க வரவில்லை. நான் கூற வந்த விடயம் நீங்களும் இவ்வாறு கேள்விகளை தொடுத்துள்ளீர்கள். நீங்கள் அரசாங்கத்திற்கு வந்தமையை தொடர்ந்தே இது உங்களுக்கு பொறுக்கின்றது. அமைச்சர் விரும்பினால் பதிலளிக்க முடியும். එසේ වුවද මෙම අතුරු ප්‍රශ්න මගින් මුල් ප්‍රශ්නයේ ඇතුළත් වන කාරණා මතු කරනු ලැබිය නොලැබිය යුතු අතර වාතික පිළිතුරු පැනනගෙන යම්කිසි කාරණාවක් වඩාත් පැහැදිලි කර ගැනීමේ කාර්ය සඳහා පමණක් තිබිය යුත්තේ කියලා කාරණාවක් තියෙනවා. කරු මන්ත්‍රීතුමා හරි. இதன்போது சபாநாயகர் நிலையியல் கட்டளையின் 33ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்ட விடயத்தை படித்து காண்பித்தமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொது பட்டமளிப்பு விழாவின் 9வது அமர்வு இன்று மாலை இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழாவின் 9வது அமர்வு இன்று மாலை இடம்பெற்றது. இந்த 9வது அமர்வு இன்று மாலை 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீசர்குணராஜா தலைமையில் இடம்பெற்றது. பட்டங்களை பெறும் மாணவர்கள் மற்றும் துணைவேந்தர் குழுவினர் மங்கள இசையுடன் பண்பாட்டு அணிவகுப்புடன் மருத்துவபீட வளாகத்தில் உள்ள உள்ளக விளையாட்டு அரங்குக்கு அழைத்துச் செல்லப்பட்டதைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றப்பட்டு அதன் பின்னர் மாணவர்களுக்கான பட்டங்கள் வழங்கப்பட்டன. துணைவேந்தர் மாணவர்களுக்கான பட்டங்களையும் பரிசல்கள் மற்றும் தகமை சான்றிதழ்களையும் வழங்கி வைத்தார். கடந்த 19ஆம் தேதி ஆரம்பமான 39வது பட்டமளிப்பு விழாவில் கடந்த 3 நாட்கள் 3 அமர்வுகள் இடம்பெற்ற நிலையில் நாளைய தினம் 4 அமர்வுகள் இடம்பெற உள்ளன. இவ்வாறு இந்த பட்டமளிப்பு விழாவில் 3920 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் 161வது தேசிய போலீஸ் வீரர்கள் தின நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் சேவையாற்றி உயிரிழந்த போலீஸ் திணைக்கள உத்தியோகத்தர்களை நினைவுகூரும் முகமாக தேசிய போலீஸ் வீரர்கள் தினம் இன்று நாடளாவிய ரீதியில் அனைத்து போலீஸ் திணைக்களங்களிலும் போலீஸ் நிலையங்களிலும் நினைவு கூறப்பட்டது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயசூரியவின் சிந்தனைக்கு அமைவாக
நாடாளவாய ரீதியில் நடைபெறுகின்ற நிகழ்வின் கீழ் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பரண ஜெயசுந்தரவின் ஆலோசனையின் கீழ் தேசிய போலீஸ் வீரர்கள் நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. 1864 ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி முதல் இன்று வரையான காலத்தில் சுமார் 5759 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையின் போது உயிரிழந்த நிலையில் அவர்களை நினைவு கூறும் தேசிய நிகழ்வு வருடந்தோறும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான நினைவு கூறும் நிகழ்வு கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பரண ஜெயசுந்தர் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் ஒன்றில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 12 போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், கடமையின் போது உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் குடும்ப உறவுகள் என பலரும் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஆரம்ப நிகழ்வாக போலீஸ் திணைக்கள கொடியேற்றப்பட்டு இறந்தவர்களுக்கான மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வன்னி பிராந்திய போலீஸ் மாதிபரின் அலுவலகத்தில் 161வது போலீஸ் வீரர்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. உயிர்நீத்த மற்றும் யுத்தத்தில் உயிரிழந்த போலீசாரின் 161வது போலீஸ் வீரர்கள் தினம் மற்றும் வன்னி மற்றும் கிளிநொச்சி பிராந்திய பிரதி போலீஸ் மாதிபர் சாமந்த விஜயசேகர தலைமையில் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா பிராந்திய நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் வீரர்கள் நினைவு தூபியில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சோமரத்ன விஜயமுனி, வவுனியா மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் அசோக குமார் மற்றும் வவுனியா தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி JAS ஜெயக்குடி, உயிரிழந்த போலீசாரின் குடும்ப உறுப்பினர்கள், ஓய்வு பெற்ற போலீசார், வவுனியா போலீஸ் அத்தியட்சகர், வவுனியா பிரிவில் உள்ள போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், போலீசார் என பலரும் கலந்து கொண்டு உயிர்நீத்த போலீசாருக்கு அஞ்சலி செலுத்தினர். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் 161வது போலீஸ் வீரர்கள் தினம் இன்று காலை நினைவு கூறப்பட்டது. இதன்போது உயிரிழந்த போலீசாருக்கு மரியாதை செலுத்தும் முகமாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. போலீஸ் வீரர்கள் தின நிகழ்வில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஜெயந்த சமரகோன், போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், ஓய்வு பெற்ற மாவட்டத்தில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். 161வது போலீஸ் மாவீரர் தின நினைவேந்தல் நிகழ்வு இன்று கொழும்பிலும் இடம்பெற்றது. பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் தலைமையில் பம்பலப்பட்டி போலீஸ் களப்படை தலைமையகத்தில் அமைந்துள்ள மாவீரர் நினைவு தூபிக்கு முன்பாக இடம்பெற்றது. போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றதுடன் போலீஸ் மாவீரர் நினைவு தூபிக்கு மரியாதை செலுத்திய பின்னர் பதில் போலீஸ் மாதிபர் போவீரர் நினைவு தூபிக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். யுத்தம் மற்றும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது உயிர்நீத்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் குடும்பங்களை சேர்ந்த 30 பேர் மற்றும் முற்றாக அங்கவீரமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் குடும்பங்களை சேர்ந்த 20 பேர் வருகை தந்தமையை கௌரவமாக கருதி அவர்கள் அனைவருக்கும் பதில் போலீஸ் மாதிபர் ரொக்க பரிசுகளை வழங்கினார். அத்துடன் போலீஸ் மாவீரர் குடும்பங்களின் உறவினர்களிடம் பதில் போலீஸ் மாதிபர் கலந்துரையாடினார். இந்நிகழ்வில் ஓய்வு பெற்ற போலீஸ் மாதிபர்கள், அங்கவீனமுற்ற போலீஸ் மாவீரர்கள் உட்பட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். அம்பாறை திருக்கோவில் பிரதேச சிறுபோக விவசாய ஆரம்ப கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் சிறுபோக நெற்றிகைக்கான விவசாய ஆரம்ப கூட்டம் திருக்கோவில் பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. கூட்டமானது திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் தலைமையில் திருக்கோவில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. திருக்கோவில் பிரதேசம் தம்புல்வில் நீர்ப்பாசன பொறியியலாளர் பிரிவின் கீழ் உள்ள கஞ்சி குடிச்சாறு குளத்தின் கீழ் 2264 ஏக்கரும் மற்றும் ரூபஸ் குளத்தின் கீழ் 888 ஏக்கருமாக மொத்தம் 3252 ஏக்கர் காணி இம்முறை பெரிய நீர்ப்பாசன குளங்களின் கீழ் சிறுபோக நெற்றிகை கண்டங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை அக்கரைச்சேனை பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள மூதூர் அக்கரைச்சேனை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 45 வயதுடைய மூதூர் அக்கரைச்சேனை பகுதியை சேர்ந்த எஸ் லரீஃபா என தெரிய வருகின்றது. அக்கரைச்சேனை முகதீன் ஜும்மா பள்ளி வாயிலில் இரவு நேர தொழுகை முடித்துவிட்டு வீடு திரும்பும் நோக்கத்துடன் வீதியை கடக்க முற்பட்ட போது வீதியால் பயணித்த மோட்டார் சைக்கிள் பெண்ணை மோதி தள்ளியது. படுகாயமடைந்த நிலையில் அவர் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் சாரதியும் படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் ஜனாசா திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் கொலன்னாவ நகரசபை மற்றும் கொட்டிகாவத்த முல்லேரியா வேட்பாளர்களை வரவேற்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கொலன்னாவ நகரசபை மற்றும் கொட்டிகாவத்த முல்லேரியா பிரதேச சபையில் போட்டியிடும்
வேட்பாளர்களை வரவேற்கும் நிகழ்வு இன்று கொட்டிகாவத்தையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதியமைச்சர் அரங்க குணசேகர கலந்து கொண்டார். இங்கு பிரதேச மக்களால் வேட்பாளர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் பிரதியமைச்சர் அரங்க குணசேகர கருத்து வெளியிட்டார். நாங்கள் பரஜு என்ற வகையில் வெற்றியீட்டி 4 மாதங்கள் ஆகின்றது. இலங்கையில் முதற் தடவையாக ஊழல் மோசடியான ஆட்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம். அரசியல் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி மக்களின் விருப்பில் நாங்கள் 4 மாதங்களிற்குள் ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கின்றோம். 4 மாதங்களில் நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். ஜனநாயக அரசியல் மேற்கொள்ள நாங்கள் இடமளித்திருக்கிறோம். கடந்த காலங்களில் அது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இருந்தன. தலைமறைவாக இருந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் குறித்து இன்று என்ன இடம்பெற்றிருக்கின்றது? தேசிய மக்கள் ஆட்சியின் கீழ் நீதியை நிலைநாட்டியிருக்கின்றோம். மக்கள் விரும்பும் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கிறோம். அந்த வரவு செலவு திட்டத்தினூடாக கட்டம் கட்டமாக நாட்டில் இருக்கின்ற பிரச்சினைகளை தீர்க்க முடிவெடுத்திருக்கிறோம். எதிர்க்கட்சி என்ற ஒன்று இருப்பது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதற்கு மாத்திரம்தான். இலங்கையினுள் எதிர்க்கட்சி ஒன்று இல்லை. ஆனாலும் கருத்து தெரிவிக்க மாத்திரம் எதிர்க்கட்சி ஒன்று உள்ளது. அதனால் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொட்டிகாவத்த முள்ளேரியாவு மற்றும் கொலன்னாவ மக்கள் சரியான முடிவை எடுத்து திசை காட்டிக்கு வாக்களிப்பார்கள். தற்போது எதிர்க்கட்சிக்கு மிஞ்சியிருப்பது இறந்து போன குதிரைதான். இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு எதிராக இன்று யாழ்ப்பாணத்தில் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஹாசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு எதிராக இன்று யாழ்ப்பாணத்தில் முஸ்லிம் சமூகத்தினரால் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குழந்தைகளை கொல்லாதே, இஸ்ரேலிய அரசே ரம்லான் காலத்தில் நிம்மதியாக ரம்லானை நோக்கவிடு, அப்பாவி மக்களின் குடியிருப்புகளை அளிக்காதே என்ற பதாதைகளுடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் சர்வதேச மனித உரிமை பணிப்பாளர் அப்துல் ஃபரீத் ஆரிஃப், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் FSM சரஃபுல் அனாம் உள்ளிட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி பலஸ்தீன அப்பாவி மக்களை தினந்தோறும் இஸ்ரேலிய அரசாங்கம் கொலை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கொலைவெறி தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எத்தனையோ மனித உரிமைகள் அமைத்தும் ஐக்கிய நாடுகள் சபை இருந்தும் இந்த தாக்குதலை இதுவரை காலமும் கண்டிக்காமல் இருப்பதுதான் பெரிய ஒரு வேடிக்கையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கொலைவெறி தாக்குதலை உடனடியாக ஐக்கிய நாடுகள் சபை கவனத்தில் கொண்டு வந்து இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும். கடந்த ஒரு வருடமாக நடந்து வரும் பலஸ்தீனத்தில் அமைந்துள்ள காசா என்ற பகுதியில் இஸ்ரேலினுடைய கடுமையான தாக்குதலினால், ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதலினால் இன்று பல முஸ்லீம்கள் மரணிக்கப்பட்டுள்ளார்கள். அதிகமான மக்கள், பிள்ளைகள், குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், நோயாளிகள், இதே போன்று வான் தாக்குதலில் கிட்டத்தட்ட 400 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த மிலேச்சத்தனமான இந்த தாக்குதலை நாங்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள், இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள் அனைவரும் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். சர்வதேச நாடுகள் தலையிட்டு இந்த போரை நிறுத்த வேண்டும் என யாழ் முஸ்லிம் மக்கள் சார்பாக நாங்கள் எமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வவுனியா விபுலானந்தா கல்லூரி ஆய்வுக்கூடம் மாணவர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா விபுலானந்தா கல்லூரி ஆய்வுக்கூடம் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. பட்டாரிக்குளம் விபுலானந்தா கல்லூரியில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறு பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் மற்றும் கணிதக்கூடம் என்பவற்றின் கதவை உடைத்துள்ளதுடன் அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் ஆகியோருக்கு தெரியப்படுத்திய போதும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் பாடசாலைக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டிருந்த போதும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு நந்திக்கடல் களப்புகளில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டவர்களின் விலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. முல்லைத்தீவு வட்டுபாகல் நந்திக்கடல் களப்பு மற்றும் கொக்குளாய் கொக்குத்தொடுவாய் களப்பு பகுதிகளில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறித்த நடவடிக்கைகளின் போது வட்டுபாகலில் 50 கூட்டு வலைகள், 80 நூல் வலை மற்றும் 30 தங்கூசி வலைகள் என்பன கைப்பற்றப்பட்டிருந்தன. அதன் தொடர்ச்சியான நடவடிக்கையில் கொக்குளாய் கொக்குத்தொடுவாய் களப்பு பகுதிகளில் 150 கூட்டு வலைகள் கைப்பற்றப்பட்டன. குறித்த நடவடிக்கை முல்லைத்தீவு மாவட்ட நீர்வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாவட்ட தலைவர் நடனலிங்கத்தின் வழிநடத்தலிலும் கடற்படையினர் வட்டுவாகல் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், கேப்பாப்புலவு கூட்டுறவு சங்கம், முள்ளிவாய்க்கால் கிழக்கு அலையூசை கூட்டுறவு சங்கம், செல்வபுரம் கூட்டுறவு சங்கம், கள்ளப்பாடு சித்தி விநாயகர் சங்கம் ஆகியோரது ஒத்துழைப்புடனும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது.
இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை களப்புகளில் மட்டுமல்ல பெருங்கடலிலும் சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தொடரும் என முல்லைத்தீவு மாவட்ட தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாவட்ட தலைவர் நடனலிங்கம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கடற்பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் சட்டவிரோத விலைகள் மற்றும் அனுமதி பத்திரம் பெறாது அமைக்கப்பட்ட கலங்கட்டி என்பன மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளால் குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடற்தொழில் சங்கங்களின் முறைப்பாட்டை அடுத்து நேற்றைய தினம் கிராஞ்சி பகுதியில் சோதனை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பெருமளவு தங்கூசி விலைகள் மற்றும் கலங்கட்டி விலைகள் அவற்றின் தடிகள் என்பன மீட்கப்பட்டன. குறித்த பொருட்களுக்கு எவரும் உரிமை கோரவில்லை என கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். கிராஞ்சி பகுதியிலே அனுமதி பத்திரம் பெறப்படாமல் சாந்தோன்றித்தனமாக ஒரு கலங்கண்டி விலைகள் நாட்டப்பட்டிருந்தது. அதற்காக எந்த விதமான அனுமதியும் திணைக்களத்திடம் பெறவில்லை. சம்பந்தப்பட்ட களத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு கூட சம்பந்தமாக தெரியாது. அவ்வாறான விலை ஒன்றை களத்தொழில் திணைக்களத்தினை சுற்றி வளைத்து நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம். இதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு பாரப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சுற்றி வளைப்பின் போது பல தங்குசி விலைகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. தங்குசி விலைகள் ஏற்கனவே களத்தொழில் சட்டத்தின் மூலமாக தடை செய்யப்பட்ட விலைகள். அந்த விலைகளை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம். களத்தொழில் சம்பந்தமாக சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது. அதுக்கு நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம். கடற்தொழில் சங்கத்தினர் இது சம்பந்தமான முறைப்பாடுகளை நமக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் அவருடைய ஒத்துழைப்புடன் சட்டவிரோத நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து கட்டுப்படுத்துவதில் மிகவும் திணைக்களத்தினர் ஆர்வமாக இருக்கின்றனர். உலக வாய் சுகாதார தினத்தினை முன்னிட்டு அம்பாறை கல்முனையில் பற்சிகிச்சை முகாம் இடம்பெற்றது. உலக வாய் சுகாதார தினத்தையொட்டி அம்பாறை கல்முனை பிராந்திய வாய் சுகாதார பிரிவு ஏற்பாடு செய்த பற்சிகிச்சை முகாம் இன்று கல்முனையில் இடம்பெற்றது. மகிழ்ச்சியான வாய் மகிழ்ச்சியான உள்ளம் எனும் துணிப்பொருளில் கல்முனை வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் என் ரமேஷ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கல்முனை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி திருமதி ஷக்கீலா இஸ்ஸதீன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு பல் பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதுடன் வாய் சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் இடம்பெற்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக விளையாட்டுக் கழகங்களுக்கு இடையிலான உதைபந்தாட்ட போட்டி இன்று ஆரம்பமானது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக விளையாட்டுக் கழகங்களுக்கு இடையிலான உதைபந்தாட்ட போட்டி கிளிநொச்சியில் உள்ள வடக்கு மாகாண விளையாட்டு கட்டட தொகுதி மைதானத்தில் இன்று ஆரம்பமானது. கிளிநொச்சி மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் பங்கேற்று போட்டியை ஆரம்பித்து வைத்தார். 14 கழகங்கள் குறித்த போட்டியில் பங்கேற்பதுடன் நாளை மறுதினம் இறுதிப் போட்டி இடம்பெற உள்ளது. தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். பெல்வத்த குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் பெஸ்டியன் சந்தி அருகில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். உள்நாட்டு பால்மா உற்பத்தி நிறுவனமான பெல்வத்த குழுவினர் யாழ்ப்பாணத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் இன்று யாழ்ப்பாணம் பெஸ்டியன் சந்தி அருகில் உள்ள ஜெனுசா ஃபுட் சிட்டி முன்பாக விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். அத்துடன் பெல்வத்த குழுவினர் எதிர்வரும் 29ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் மாபெரும் இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளதுடன் அதில் வாடிக்கையாளர்கள் பங்கேற்பதாகவும் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில்